ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கீப் எஜுகேட்டிங் யுவர் செல்ஃப். இன்னைக்கான பதிவில் 12ஆம் வகுப்பு எத்திக்ஸ் புதிய புத்தகத்திலேருந்து சோழர் காலத்து மண்டலங்கள் தான் இன்னைக்கான பதிவில் பார்க்க போகிறோம். சோழர் காலத்து பேரரசு 9 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது. என்னென்னு சொல்லி பார்க்கலாம். சோழ மண்டலம் திருச்சி தஞ்சை பகுதியை சொல்கிறாங்க. ராஜ பாண்டி மண்டலம் அப்படின்றது பாண்டிய நாடு சொல்கிறாங்க. ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் அப்படின்றது தொண்டை நாடு. மும்முடி சோழ மண்டலம் அப்படின்றது இலங்கையை சொல்கிறாங்க. முடிகொண்ட சோழ மண்டலம் அப்படின்றது கங்கப்பாடி அப்படின்ற இடத்த முடிகொண்ட சோழ மண்டலம் சொல்கிறாங்க. நிகரிலி சோழ மண்டலம் அப்படின்றது நூலாம்பாடி. அதிராஜராஜ சோழ மண்டலம் அப்படின்றது கொங்கு நாடு. மலை மண்டலம் அப்படின்றது கேரளம். வேங்கை மண்டலம் அப்படின்றது கீழே சாளுக்கிய நாடை தான் வேங்கை மண்டலம் சொல்கிறாங்க. வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், ஒன்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. கட்டாயமாக ஒரு மார்க்கு எடுத்துடலாம் இதுலேருந்து கேள்வி கேட்டால். நல்லா பார்த்துக்குங்க. தேங்க்யூ.